சைல்ட்ஹுட் ட்ராமாவில் ஜென்ரலாக வந்து பாய்ஸ் எப்பவுமே ஃபேமிலியோட ரொம்ப ஒட்ட மாட்டாங்க. கேர்ள்ஸ் ஒட்டுற அளவுக்கு ஒரு அழறதோ இல்லாட்டி அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நடுப்புற போய் நிற்கிறதோ அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணுவாங்க. பாய்ஸ் ஷட் டவுன் ஆகிடுவாங்க. அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க, இல்லை ரூம்குள்ளே போய் தாப்பா போட்டுருவாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் முதல்ல அட்ரஸ் பண்ணணும். தனக்கு இருக்க பிரச்சனையை ஓப்பனாக பேசணும். அந்த தைரியமும் அசர்ட்டிவ்னஸும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, டீனேஜில் இன்றைக்கி காலகட்டத்தில் 3 மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று செல்ஃபோன் அடிக்ஷன், இன்னொன்று ரிலேஷன்ஷிப்பு. அது வந்து சிச்சுவேஷன்ஷிப்பு, ஃப்ளிங்கு, அது இதுன்னு தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க. 3வது, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட இலக்கு என்னன்னு தெரியாமலே போயிட்டுருக்காங்க. ஸோ இது 3 வந்து டீனேஜில் அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் பேட் ஹேபிட்ஸும் அந்த டைமில் வந்துடுது. மிட் லைஃப் கிரைசிஸ், அடாலசன்ஸில் பார்த்தீங்க, அடல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாகுது. ஃபினான்ஷியலாக நம்ம கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இழுத்து போட்டுக்கிறாங்க இஎம்ஐயை. ஸோ வேலையில் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியன்சி இருக்கோ இல்லையோ அதையும் பெருசாக எடுத்து வச்சுக்கிறாங்க, சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போனோன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் கொஞ்சம் கட் டவுன் ஆகும். ஏன்னா அதிகமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு. ஃபேமிலி சைடில் ப்ரெஷரும் எக்ஸ்பெக்டேஷனும் ஜாஸ்தியாகும். ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, ஒய்ஃபும் டிமாண்ட் பண்ணுவாங்க, குழந்தை ஒன்று பிறந்துடும், குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த பீரியடில் நடக்கும். அண்ட் முதுமையில் எல்லாம் முடிஞ்சிடும். எம்டினஸ், யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து